சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா நான் அடித்துச் சொல்கின்றேன், ஒரு விஷயத்தை நாளை நீ சந்திக்கின்ற இந்த நபரால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது. இவரால் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இந்த சாயப்பா உன்னோடு நின்று உனக்கு பேசுகின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக உனக்கு சொல்லக்கூடிய நேரம். நான் இருக்கின்ற இந்த காலத்தை நீ முழுமையாக புரிந்து கொள்ளும் நேரம். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன் கண் முன்னால் தெரிய வந்துவிடும் அல்லவா? இந்த சாயப்பா சொல்வது போல உனக்குள் தோன்றுவதனையும் நீ என்னவென்று கண்டு கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்னும் பொழுது, நான் வருகிறேன் என்னும் பொழுது, உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றையும் நீ யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நீ முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருப்பதிலிருந்து உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாமும் நீ தெரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் இனி உனக்கு நான் சொல்லித்தரும் விஷயங்கள் அத்தனையும் சரியாக உனக்கு புரிய வேண்டும். சாயப்பா என்பவர் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறார், உன்னை தேடி வந்து எதை நடத்தி இருக்கின்றார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உன்னை வைத்திருக்கின்றார், எது போன்ற ஒரு நேரத்தை உன் முன்னால் வகுத்து கொடுத்திருக்கின்றார் என்பதை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் உணர்ந்து தவிக்கும் இந்த நேரம் உனக்கு வேண்டிய எல்லாம் சரியாக கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். இனி எந்த நேரமும் என் குழந்தை எதற்கும் நீ கலங்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் தெளிவாக சொல்லிக் கொடுக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. இந்த சாயப்பா உனக்கென துணை இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றிலும் வந்து உன்னை முழுமைப்படுத்தும், உனக்குள்ளேயே இருந்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் தெளிவுபடுத்தும் என்பதை நீ மறக்காதே. இந்த சாயப்பா சொல்ல சொல்ல உனக்குள் இருந்து சில விஷயங்கள் உன்னை மாற்றும். அதுபோல உன்னை தேடி வருகின்ற நபர்களாலும் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும். நான் பேசுகின்ற இந்த நேரம் இந்த சாயப்பாவினுடைய நேரம். அதாவது உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த அப்பா உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உன்னிடத்தில் நின்று நான் உனக்கு சொல்வது எல்லாமும் உன்னை இனிமேல் எப்பொழுதும் தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் என்பதை நீ மறக்காதே. காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக புரிய வைப்பது போல உனக்கு நடக்கும் அத்தனையும் என்னவென்று உனக்கு சொல்லிவிடும் என்பதையும் நீ மறக்காதே. உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். இந்த சாயப்பா உன்னை தேடி அத்தனை நன்மைகளோடு கொண்டு வந்திருக்கின்றேன். ஒரு பொழுதும் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் நடக்கும் நன்மைகளை நான் கொடுக்காமல் விட்டது கிடையாது. ஒருபொழுதும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை நான் தள்ளிவிட்டது கிடையாது. உனக்கு நடப்பது என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் விஷயங்களோடு எதையுமே நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த காரியங்களுக்காக உன் வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நீ தொலைக்காதே. உனக்கு நடக்கவிருக்கும் சந்தோஷங்களை நீ புரிந்து கொள். எப்பொழுதும் போல என் குழந்தை நீ உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல நீ பல நன்மைகளோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, எதிர்பாராத பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் உனக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். எதையும் எதிர்பார்த்து நிற்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் மேலும் மேலும் பல கஷ்டங்களும் கவலைகளும் வந்து கொண்டு தான் இருந்தது. இப்பொழுது நீ எதிர்பார்ப்பில்லாமல் நமக்கு என்ன நடக்கிறதோ அது போதும் என்ற ஒரு மனப்பக்குவத்திற்கு வந்துவிட்ட பிறகு பல நல்ல விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்க தொடங்கிவிட்டது. உன்னோடு இருந்து நான் சொல்வதை எல்லாமும் இனி உனக்குள்ளேயே உன்னை மாற்றும் என்பதை புரிந்து கொள். இந்த அப்பாவினுடைய அருளால் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள். நான் இருக்கின்ற இந்த நாள் முதல் உன்னை தொடரும் இந்த நாள் வரை இந்த சாயப்பா உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுப்பார் என்பதை நீ மறக்காதே. இந்த அப்பா உடனிருந்து அத்தனை விஷயங்களையும் உனக்கு மாற்றி கொடுப்பார் என்பதையும் நீ மறக்காதே. மன நிறைவோடு நீ எதையும் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உன்னை தேடி வரும் பல விஷயங்களும் உனக்கு முழுமையாக எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்.
நிலைத்த மனநிலையோடு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் பல விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு மேன்மையை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள். காலத்தின் கட்டாயம் உனக்கு என்ன நடக்க இருக்கிறதோ அவை எல்லாமே சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான வாய்ப்புகளை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் என் குழந்தை அனுபவித்த வேதனைகளும் சோதனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் எல்லாம் சரியாக உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான சந்தோஷங்களை உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ நம்பு. நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு முற்றிலுமான ஒரு மன திருப்பத்தை கொடுக்கும் என்பதை நீ நம்பு. எதையுமே நினைத்து என் குழந்தை கலங்காதே. உன்னோடு இந்த அப்பா வருகின்ற காலங்கள் ஒட்டுமொத்தமான சூழ்நிலைகளோடு உன்னை வழிநடத்திவிடும் என்பதையும் நீ மறக்காதே. என்ன நடந்துவிட்டது என்பதை எல்லாம் நாம் யோசித்து முடிக்கும் முன்னராக இந்த வாழ்க்கையும் நமக்கு பல விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். பல உண்மைகளை உனக்கு சொல்லிக் கொடுக்கும். எதையுமே எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கை நீ இழந்தது போதும் என்று தான் அப்பா மீது உனக்கு நடத்துவது. இனி ஒவ்வொன்றிலும் நிச்சயமாக உனக்கு தெளிவு கிடைக்கும், பண தீர்வு கிடைக்கும். அதுபோல உன்னை எப்பொழுதும் நீ முலம் போட்டு கொண்டே இரு. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம், இந்த அப்பா உனது துணையாக வருகின்ற காலம் என்று இனி அத்தனை விஷயங்களையும் நான் உன் கண்முன்னால் நின்று உனக்கு காண்பித்து கொடுப்பேன் என்பதை நீ மறக்காதே. எல்லையில்லாமல் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட பல விஷயங்களும் மனதில் தோன்றிய மகிழ்ச்சியும் இனி உனக்கே என்று ஒரு மனமாற்றத்தை கொடுக்கட்டும். உனக்கே என்ற ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அது கொடுக்கட்டும். எந்த நேரமும் என் குழந்தை சரியாய் தவித்த தவிப்புகளும் என் குழந்தை இழந்துவிட்ட விஷயங்களும் நிச்சயமாக உனக்குள்ளேயே நின்று உனக்கான எல்லாவற்றையும் பேசிவிடும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் என் குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி முழு மன நிறைவை கொடுக்க வேண்டும் என்றால் முதலில் நான் சொல்கின்ற என்னுடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் நீ மதிப்பு கொடுக்க வேண்டும். நம் அப்பா நமக்கு நல்லது சொல்வார் என்ற ஒரு தெளிவு உனக்குள் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ எப்பொழுதும் கவனிக்க வேண்டும். தேவையில்லாமல் எதையும் சிந்தித்து கலங்காமல் சரியான நிலையில் எதையும் நீ யோசிக்க வேண்டும் என்பதை மறக்காதே. சாயப்பா கொடுக்க கொடுக்க இந்த வாழ்க்கையும் நம்மை நிச்சயமாக மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதை நீ மறக்காதே. அப்பாதான் நமக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி கொடுக்கிறார் என்னும்பொழுது அந்த தெளிவோடு இந்த வாழ்க்கை நமக்கு அவள் தருகின்ற சந்தோஷங்களை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த சந்தோஷங்களை எல்லாம் உணர்வதற்கு நாம் நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. இதனால் வரையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சோதித்த விஷயங்களும் உன்னை சந்தித்த விஷயங்களும் இனி உனக்கு கொடுக்க உண்மைகளோடு எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு கொடுக்கும் நன்மைகளோடு எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள். எந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கிறதோ, எந்த நேரத்தில் இது நம்மை வந்து சேர்கிறது என்ற ஒரு புரிதல் முதலில் உனக்குள் வர வேண்டும். நமக்கு கிடைப்பதை நாம் முதலில் சரியாக உணர்ந்திட வேண்டும். நமக்கு கிடைப்பது எல்லாம் சரியான நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நேரமும் என் குழந்தை தனக்குரிய வாழ்க்கை நடக்கும் விஷயங்களை எல்லாம் விட்டுவிடக்கூடாது. பல உண்மைகளோடு நீ வாழத்தான் வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. ஆசைப்பட்ட இடத்தில் நின்று நாம் விரும்பிய வாழ்க்கையில் வாழ முடியவில்லை என்ற கலக்கம் இன்னொருக்குள்ளும் இருக்கிறதல்லவா? இதையெல்லாமும் நீ இப்பொழுதே மறந்துவிடு. புதிதாக எதையும் தொடங்கு. மீண்டும் மீண்டும் குழப்பத்திற்குள் தவிக்காதே. சிறிது நேரம் அமைதியாக அந்த விஷயத்தை பற்றி சரியான மனநிலையை நீ யோசிக்க தொடங்கு. நிச்சயமாக உனக்கான மனநிலையில் மீண்டும் நான் உனக்கு கொடுக்க எதையுமே நீ யோசித்து இனிமேல் கலங்காதே. சாயப்பா என்பவர் இருக்கும் வரை நிச்சயமாக உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நீ புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, கொஞ்சம் கொஞ்சமாக உனக்காக இந்த அப்பா சொல்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாய். ஆனால் உன்னை சுற்றி இனி நடக்கும் நன்மைகளோடு நீயும் சேர்ந்து வாழத் தொடங்கிவிடுவாய். நீயும் இதனோடு சேர்ந்து உன் வாழ்க்கை என்னவென்று உணரத் தொடங்கிவிடுவாய் என்பதை நீ மறக்காதே. இந்த காலம் உனக்கு நான் கொடுக்கும் இந்த நேரம் என்று சாயப்பா உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். நாளை அப்பாவின் பெயரை நினைவுபடுத்தும் விதமாக உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் நிச்சயமாக உன்னை போல் அதிர்ஷ்டசாலி இந்த அப்பாவிற்கு
யாரும் இல்லை. உன் இல்லத்திற்கு வந்து சென்ற இந்த சாயப்பா இது போன்ற ஒரு காரியம் உனக்கு நடக்கும் என்றால் நிச்சயமாக தொடர்ச்சியாக தெய்வத்தினுடைய அருளால் உன்னை சுற்றி பல நல்லது நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றிய பல நல்ல விஷயங்கள் நடப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உன்னோடு எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதும் உன்னோடு எப்பொழுதும் நான் உணர்ந்து உன்னை தொடர்கிறேன் என்பதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக இடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்து மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்து தேவையில்லாமல் எதையாவது யோசித்து நீ கலங்கி கொண்டிருக்காதே. அதனால் உனக்கும் குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கும். குழப்பங்கள் தான் உனக்குள் அதிகமாக வந்து கொண்டிருக்கும். எப்பொழுதும் போல நீ சரியாக இருந்துவிட்டாலே அது போதும். உன்னை தேடி நடக்கும் அத்தனைக்குமான நன்மைகள் உன்னை தொடரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். அத்தனைக்குமான சந்தோஷங்கள் நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை நான் உனக்கு முன்னெடுத்து செல்ல எப்பொழுதும் முயற்சி செய்கின்றேன். அதுபோல் நீயும் இந்த அப்பாவின் மீது வைத்த நம்பிக்கையை கொண்டு உனக்கான சந்தோஷத்தை நீ முன்னெடுத்து வந்துவிட்டால் அது போதும். எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும். என்றும் உனக்கு என்றும் என்றென்றும் நான் இருந்து கை கொடுப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் ஒரு விஷயங்களையும் நான் சொல்கின்றேன். உனக்கே என்று ஒவ்வொன்றையும் நடத்துகிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் இனி அத்தனையிலும் நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.